இங்க ஒரு ஆண்டிக்கு பாத்தீங்கன்னா 16 வயசுல கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா கல்யாணம் கொஞ்ச நாள்ல இறந்தும் போயிடுவாரு. இப்ப இவங்களை பாக்குறவங்க எல்லாருமே வயசு வித்தியாசம் பார்க்காம இவங்களும் ஆண்டி ஆண்டி தான் கூப்பிடுவாங்க. இப்ப அந்த ஆண்டி பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம லிப்ஸ்டிக் ஸ்டோரிஸ் என்ற புக்கு தான் மறைச்சும் படிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப அப்படிதான் ஒரு நாள் இவங்களும் ஸ்விமிங் பூல் பக்கத்துல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் பாத்தீங்கன்னா காப்பாத்துன்னு சொல்லி கத்திட்டே இருக்கான். இப்ப அந்த ஆண்டி பாத்தீங்கன்னா குட்டி பையனை யாராச்சும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க. இப்ப யாரும் வராதனால இப்ப இவங்களே தண்ணில இறங்கி குட்டி பையனையும் காப்பாத்த போறாங்க. இப்ப அந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா ஆண்டி கிட்ட சும்மா போய் சொல்லியிருப்பாங்க. ஆண்டி பாத்தீங்கன்னா நீச்சல் தெரியாம தண்ணியில முழுகிட்டு இருப்பாங்க. பசங்க ஸ்விமிங் சொல்லி தர ஒரு பையன் அவங்களையும் காப்பாத்தி விட்டுருவான். இப்ப அந்த பையன் உள்ள நீச்சல் அடிக்க தெரியாது, எதுக்கு தண்ணியில இறங்கணும்னு சொல்லிட்டு அவங்களையும் திட்டிடுறான். அப்படி உங்க நீச்சல் அடி கத்துக்கணும் நடந்து வாங்க நான் சொல்லி தரேன்னு சொல்றான். இப்ப இவங்களை காப்பாத்தின பையன் இவங்களுக்கு பிடிச்சி போனதால இவங்களும் பார்த்தா பையனை ஸ்விமிங் கத்துலான்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தா துணி கடைக்கு ஸ்விமிங் ட்ரெஸ் வாங்க போறாங்க. இப்ப இவங்க துணி கடையில ஸ்விமிங் ட்ரெஸ் எடுக்கிறது அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு பாத்துறா. அப்ப அந்த பொண்ணு பாக்குறான்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தா ஓடி போய் ஒளியறாங்க. அப்ப பொண்ணு பார்த்தா இவங்களை கண்டுபிடிச்சிடறா. இப்ப இந்த பொண்ணு என்ன ஸ்விமிங் ட்ரெஸ் தானே எடுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தா ஒரு நல்ல ட்ரெஸ் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறா. இப்ப அடுத்தாலும் அவங்களும் பார்த்தா ஸ்விமிங் ட்ரெஸ் போட்டுட்டு பையனையும் பார்த்து நீச்சலும் கத்துக்கிறாங்க. இப்ப அந்த ஆண்டி பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு பேசுற மாதிரி பையனை பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். பையனை பார்த்தீங்கன்னா பொண்ணு பேசுறா சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கேஷுவலா பேசிட்டு இருக்கான். இப்ப இந்த பையனும் ரொம்ப ஆர்வம் உங்க நேம் என்னன்னு கேக்குறான். இப்ப அவங்களும் பார்த்தீங்கன்னா படிக்கிற புக்ல இருக்கிற ஒரு நேம் எடுத்து ரோசின்னு சொல்றாங்க. இப்ப பேசுறது ஒரு ஆண்டின்னு தெரியாம பையனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடான். இப்ப நம்ம 2 பேரும் நேர்ல ஒரு நாள் மீட் பண்ணலாமான்னு கேக்குறான். அதுக்கு இவங்களும் வர திருவாணிங்க நம்ம 2 பேரும் நேர்ல மீட் பண்ணலாம்னு சொல்றாங்க. இப்ப அந்த பையனை பார்த்து இவங்களும் ஹேருக்கு நல்லா டை அடிச்சிட்டு முகத்துக்கு நல்லா மேக்கப் பண்ணிட்டு அவங்களும் பார்த்தா நேர்ல போய் நிக்கிறாங்க. அவனும் பார்த்தா இவங்களால நம்ம கிட்ட பேசுறது ஒரு ஆண்டின்னு நினைச்சிட்டு அவனும் பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்றான். இப்ப இந்த விஷயம் அபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்களோட புக்கு ட்ரெஸ்ல இருந்து வித்து வெளியே எடுத்துட்டு அவங்களையும் பார்த்தா அடிச்சு இங்க இருந்து துரத்தி விட்டுறாங்க.